வணக்கம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அல்டிமேட் சுவையில் இருக்கிற பூண்டு ஊறுகாய் ரெசிபியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். தோல் நீக்கின பிறகு பூண்டோட எடை 600 கிராம். 40% பூண்டை உதிரியாக வச்சுக்கோங்க. 60% பூண்டை அரைச்சிக்குங்க. தேவையான எண்ணெய் விட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்ச பிறகு அந்த உதிரியாக வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாதி வெந்திருக்கணும் இந்த பூண்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு ஊறுகாய் ரெசிபி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம். பூண்டு நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு இன்றியமையாத ஒரு உணவு. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தலாம். திரும்ப டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப தேவைப்படும் மிளகாத்தூள் அப்போ சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டையும் வறுத்து நுணுக்கி இதில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு இதுக்கு பிறகு இன்னும் எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு ஊறுகாய் சாப்பிட்ற போது நம்மளோட ஜீரண சக்தியை நல்லா அதிகப்படுத்தும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் இந்த ஊறுகாய் இன்னும் வேகணும். ஆனால் இடையிடையிலே 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது ஊறுகாய். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மேலே வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் வெல்லத்தை நுணுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் தான் இந்த ஊறுகாய்க்கே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ தான் அந்த முழுமையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டு பார்த்துட்டு எது நமக்கு இப்போ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கலந்து விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். மூடியை திறக்கக்குள்ள அது கொதிச்சு நம்ம கையில் கூட தெரிக்கும். அது கவனமாக நம்ம இருந்துக்கணும். பாருங்க, நம்ம ஊறுகாய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஊறுகாயை பார்க்கக்குள்ளேயே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. வாயில் எச்ச ஊறுது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பூண்டு ஊறுகாயை கிளாஸ் கண்டெய்னரில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுக்கலாம், மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வினிகர் கொஞ்சம் ஆறின பிறகு கலந்து விட்டு இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு தேவையான திக்னஸ் வந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். நன்றி.